எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவோட தலைப்பே பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசமாக தோணியிருக்கும். எனக்கும் அப்படி ஒரு வித்தியாசமான உணர்வை தோணணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த தலைப்பை வச்சேன். ஐ மீன் இட் ஆல்சோ. ஏன்னா இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு டாபிக் எவ்வளோ தூரம் சமுதாயத்தில் ஊடுருவி என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை மக்களோட வாழ்விலையும் மக்களுடைய வாழ்வை தீர்மானிக்கிற அரசியல் நகர்வுகள்லையும் இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த அளவு உள்ள ஆக்கிரமிச்சிருக்குங்கிறத பற்றின என்னோட பார்வை தான் இந்த பதிவு. ஜாதி ஓகே. ஸோ நிறைய பேர் சமீபத்தில் என்னோடய பதிவுகளை பார்த்துட்டு நிறைய பேர் பர்சனலாகவே மெசேஜ் போட்டிருந்தாங்க. நீங்கள் என்ன கொங்கு வேளாளர் கவுண்டர் ஜாதியில் பிறந்ததுனால அதை ரொம்ப தூக்கி பிடிக்கிறீங்களா அப்படின்னு. ஏன்னா என்னுடைய ஒரு சில பதிவுகள் சமீபத்திய பதிவுகளில் கொங்கு வேளாளர் சமுதாயம் மேலே நடத்தப்பட்ட தனிப்பட்ட தாக்குதல்களை கண்டித்து ஒரு சில பதிவுகள் போட்டிருந்தேன். பட் என்னை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு, என்னை பற்றி புரிஞ்சவங்களுக்கு என்னுடைய ஜாதி மதம் கடந்த சமூக நீதிக்கான பார்வை நல்லா தெரியும். நான் அடிப்படையில் நாத்திகனாக கன்வெர்ட் ஆன ஒரு ஆள், பெரியாரை ஃபாலோ பண்ணுற ஆள், பௌத்த மத நெறிகளையும் ரொம்ப ஃபாலோ பண்ணக்கூடிய ஆள். ஸோ கடவுள் நம்பிக்கைங்கிறது எனக்கு கிடையாது. என்னோட பகுத்தறிவை தவிர வேறு எதையும் நம்புறதில்லை. அப்படிங்கிறதுனால ஜாதி மதம் சமுதாய கட்டமைப்பு இதில் இருக்க எந்த மாதிரியான ஒரு மூடநம்பிக்கையாக இருந்தாலும் அதை எடுத்து கேள்வி கேட்கறது என்னோட அடிப்படை குணாதிசயம். அது ஜாதியாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சமுதாய கட்டமைப்பாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனால் ஃபேக்ட் என்னென்னா, ஜாதிகள் எல்லடி பார்ப்பான்னு பாரதியார் பாடி வச்சுட்டு போனார். பட் இன்றைக்கி இருந்தாருன்னா ஒரு ஜாதிகள் உள்ளதடி பார்ப்பான்னு தான் சொல்லுவார். ஏன்னா அந்தளவு தனிப்பட்டவர்களும் சரி, அரசாங்கமும் சரி, அந்த ஜாதிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்பவே உயர தூக்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. சரி, அந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக ஒன்றா இணைஞ்சு பாடுபட்ட மக்கள், குறிப்பாக விவசாயம் பண்ண மக்கள்லாம் ஒரு கூட்டமைப்பாக இணைஞ்சு ஒரு இடத்துல வாழ்ந்தும்போது அவங்கள ஒரு ஜாதிய கட்டமைப்பாக உருவாக்கி அந்த விவசாயங்கிற ஒரு தொழிலை பார்க்கறதுக்கான ஒரு ஜாதியாக அது ஒரு சமுதாய கட்டமைப்பாக உருவாக்குனாங்க. அது ஒரு தொழிலை செய்யறதுக்கான ஒரு சமுதாய கட்டமைப்பாக உருவாக்கி வச்சது தான் ஜாதி. ஆனால் அது காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா, ஒவ்வொரு ஜாதிக்குமான பழக்க வழக்கங்கள், கல்ச்சர்கள், திருமண உறவுகள், மத நம்பிக்கைகள்னு ஒவ்வொரு விஷயமும் நாளடைவில் ஒவ்வொரு ஜாதிக்கும் தனிப்பட்ட முறையில் டெவலப் ஆகிட்டே போய் நிறைய ஜாதிகள், நிறைய நம்பிக்கைகள், நிறைய மதம் சார்ந்த நம்பிக்கைகள், மதம் சார்ந்த மூட நம்பிக்கைகள், நல்ல நம்பிக்கைகள், கெட்ட நம்பிக்கைகள், அயோக்கியத்தனமான நம்பிக்கைகள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு ஜாதியிலையும் வளர்த்துருக்கப்பட்டு இன்றைக்கி அதுதான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா சமுதாயத்தில் இருக்க அத்தனை ஜாதிகளையும் ஒரு கண்ட்ரோலில் வச்சுருக்குன்னே சொல்லலாம். இன்றைக்கி ஒரு சமுதாயத்துக்கு பொதுவாக இருக்கிற ஒரு குரூப்பில் போய் இப்படி எடுத்துங்களேன், கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்துக்கு முகநூலில் நிறைய குரூப் இருக்குன்னு வச்சுங்களேன். நம்ம அதில் போய் ஒரு பொதுவாக பகுத்தறிவை தோன்ற மாதிரி சிந்திக்கிற மாதிரி எந்த ஒரு பதிவையும் போட முடியாது. போட்டால் நம்மளை கடிச்சு பதறிடுவாங்க. என்ன பிரச்சனைனா அந்த ஜாதிங்கிற லெவலில் அந்த ஜாதியில் இருக்க அத்தனை அந்த ஜாதி கட்டமைப்புக்குள்ளே வர்ற அத்தனை மக்களையும் நல்ல நம்பிக்கையோ கெட்ட நம்பிக்கையோ அதுதான் ஒன்றா சேர்த்து பிடிச்சி வச்சுருக்கு. ஒரு விஷயத்தை அவங்க ஸ்ட்ராங்காக அப்சசிவாக நினைக்கும் போது அந்த ஜாதி ஃபுல்லுக்கும் அந்த உணர்வுகள் தான் மேலவங்க நிற்குது. இப்போ பெண்கள் வீட்டில் தான் இருக்கணும், படிக்கக்கூடாது அப்படின்னு அந்த ஜாதியில் இருக்க இன்ஃப்ளூயன்ஸான பழக்கமான ஒருத்தர் சொன்னார்னா அதை வேத வாக்க எடுத்துகிட்டு எல்லாருமே அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. அதே மாதிரி கடவுள் நம்பிக்கை மட்டுமே வச்சுக்கிட்டு முயற்சிகள் எடுக்காமல் சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாதுன்னு என்ன மாதிரி ஒரு ஆள் சொன்னோன்னா என்ன மேலே பாஞ்சி புறன்றதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. ஏன்னா கடவுளை பற்றியோ எதை பற்றியும் சொல்லிடவே கூடாது. கடவுள் இல்லை அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை தானே ஒழிய அதை மற்றவங்க மேலே திணிக்கிறதில்ல. நான் கோயிலுக்கு என்னோட நண்பர்கள், உறவினர்கள், ஃபேமிலி மெம்பர்ஸ் கோயிலுக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களோட சந்தோஷத்துக்காக நான் கோயிலுக்கே போயிருக்கேன். நிறைய புகைப்படங்கள் கூட பார்த்துருப்பீங்க. நான் கோயிலில் எடுத்த மாதிரி புகைப்படங்கள். நான் யாருடைய நம்பிக்கைக்கும் எதிரானவங்க இல்லை. என்னோட நம்பிக்கை வேறு. மற்றவங்க மேலே அந்த நம்பிக்கை திணிக்கிறது இல்லை. மற்றவங்களோட சந்தோஷத்துக்காக நான் திருநீர் வச்சுக்கிறேன், கோயிலுக்கு போகிறேன், எல்லாம் தான் பண்ணுறேன். பட் பொதுவாக சமுதாயத்தை பீடிச்சிருக்க வியாதி மாதிரி பீடிச்சிட்டு இருக்க இந்த மூட நம்பிக்கைகளை ஒழிக்கிறதுக்கு நம்ம ஏதாவது சின்ன லெவலாக முயற்சி எடுக்கணும்னு நினச்சி ஒரு விழிப்புணர்வு உள்ள சிந்தனையோட நம்ம பேச ஆரம்பித்தோம்னா அப்படியே அந்த ஜாதியில் இருக்க அத்தனை பேர் சேர்ந்து நம்ம மேலே பாஞ்சி பிறண்டாத குறையாதான் இருக்காங்க. நான் ஏன் அப்படி பேசணும்னு ஒரு சலிப்பு தான் தட்டுதுன்னு வச்சுக்கங்களேன். இதையே தான் அந்த ஜாதியை அரசியல்படுத்தி அந்த ஜாதிக்கு அரசியல் முகமாக இருக்கிற அரசியல் தலைவர்களும் அதே தான் பண்ணுறாங்க. மூட நம்பிக்கையிலையும் தேவையில்லாத பிற்போக்கான சிந்தனைகள்லையும் எந்த அளவுக்கு அவங்களோட ஜாதி மக்கள் மூழ்கி கிடக்காங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு அரசியல் ஆதாயம். அரசியல் அதாவது இப்போ எந்த ஒரு ஜாதிக்கும் பிரதிநிதியாக அரசியலில் இருக்க ஒரு கட்சி ஒரு தலைவர் என்ன பண்ணணும்,
தன்னோட ஜாதி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி பகுத்தறிவு சிந்தனைகள் உள்ளவர்களாக்கி அவங்க தொழில் முனைவுகளாக மாற்றி சமுதாயத்தில் வெற்றியாளர் உருவாக்க வேண்டிய கடமை வந்து ஒவ்வொருத்தருக்கு இருக்கு. ஆனால் அதை யாரும் இவங்க பார்க்குறதில்ல. தங்களோட ஜாதி வாக்குகளை வச்சு அரசியல் ஆதாயங்கள் எப்படி அடையணுங்கிறது தான் வந்து பெரும்பான்மையான ஜாதி கட்சி தலைவர்களோட எண்ணமாக இருக்குது. அதிகாரத்தில் கூடிய மிகப்பெரிய கட்சிகளும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஜாதி கட்சிகளை வந்து தங்களோட அரசியல் ஆதாயத்தை பயன்படுத்திருக்காங்க. ஒழிய தனிப்பட்ட ஜாதிகளில் இருக்கக்கூடிய பிற்போக்கான சிந்தனைகள், மூடநம்பிக்கைகள், இந்த மாதிரியான விஷயங்களை ஒழிக்கிறதுக்கு நம்ம எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த அரசாங்கமும் எந்த முயற்சியும் எடுத்ததா தெரியல. மக்கள் எவ்வளோ நாள் பிற்போக்கான ஜாதி மதம் சம்மந்தப்பட்ட சிந்தனைகளில் உழந்துக்கிட்டே இருக்காங்களோ அந்த அளவு வந்து இவர்களை கேள்வி கேட்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க பிரச்சனையும் சரியாக போயிடும். அதனால் மக்களோட அறியாமையை, மக்களோட இந்த பிற்போக்கான சிந்தனைகளை அப்படியே விட்டு வச்சு அதில் அரசியல் ஆதாயம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் வந்து நிறையா ஜாதி சார்ந்த அரசியல் கட்சிகள்னால வந்து தேசிய அளவிலையோ இல்லை மாநில அளவிலையோ மிகப்பெரிய வளர்ச்சி அடைய முடியல. மாநில அளவிலையும் தேசிய அளவிலையும் வந்து அரசியலில் வளர்ச்சி அடையணும்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சமூக சார்ந்த சிந்தனைகள், பகுத்தறிவு சிந்தனைகள், வளர்ச்சி சார்ந்த சிந்தனைகள் இருந்தால் ஒழிய நீங்கள் ஒரு மாநில அளவிலான இல்லை தேசிய அளவிலான அடையாளத்தை வந்து உங்களால் பெற முடியாது. உங்களோட புகழ் அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே முடிஞ்சு போயிடும். அரசியல் படுத்தணும் மக்களை, அதே சமயம் அரசியல் தன்னோட ஜாதி சமூகம் சார்ந்த மக்களை அரசியல் படுத்தக்கூடிய தலைவர்கள் அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பகுத்தறிவு சிந்தனைகளையும் பிற்போக்கான சிந்தனைகள் வந்து அவங்களை விடுவிக்கக்கூடிய வேலையும் அவங்க செஞ்சு அந்த சமுதாயத்து மக்களை வந்து முற்போக்கான சிந்தனைகள் உள்ளவர்களாக மாற்றினால் ஒழிய அவர்களை வந்து ஒரு உண்மையான தலைவர்கள்னு ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் அரசியல் களத்தில் நான் பார்த்ததில் ஒரு குறிப்பிட்ட தலைவர் திருமாவளவன். அவர் சார்ந்த தலித் சமூகத்துக்கு வந்து நிறைய விழிப்புணர்வு கொடுத்து அவளை அரசியல் படுத்துவதை தன்னோட அரசியல் நோக்கம்னு சொல்லிட்டு அப்படி தான் அவர் அரசியல் பயணத்தை தொடர்ந்தார். அப்படி தான் இன்னும் போயிட்டுருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மாற்றம் தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சிந்தனை தான் சொல்லணும். ஆனால் அந்த மாதிரி எல்லா ஜாதி சங்க தலைவர்களும் இருக்காங்களான்னா நான் சார்ந்த கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்துக்கும் அது சார்ந்த ஜாதி தலைவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. பட் அவங்க வந்து புரட்சி தமிழர் திருமாவளவன் மாதிரி தன் சமூகத்தை அரசியல் படுத்தணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. நான் யாரையும் குறை சொல்ல விரும்பல. பட் என்ன நடக்கலை, நான் சார்ந்த சாதி சமுதாயத்தில் என்ன நடக்கலை அப்படிங்கிறத சுட்டி காமிக்க வேண்டியது என்னோட கடமை. கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மை சமுதாயங்களில் அதுவும் ஒன்று. நிறைய படித்தவர்கள் இருக்காங்க, அரசியல் தலைமைகள் இருக்காங்க, மத்திய அரசில் மந்திரிகளாக இருந்தவங்க, இப்போ ரங்கராஜன், குமாரமங்கலம், சி சுப்பிரமணியம், இந்த மாதிரியான ஆட்கள் இருக்காங்க. ஆன்மீகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுவாமி சித்பவானந்தர், சச்சிதானந்த சரஸ்வதி, இந்த மாதிரியான மிகப்பெரிய ஆன்மீக ஆளுமைகள் இருக்காங்க. தொழிலையும் கோடிக்கணக்கான பணத்தை வந்து வருவாயை எட்டக்கூடிய பல தொழில் முனைவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பட் இந்த கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயமும் இன்னும் நிறைய பிற்போக்கான சிந்தனைகளில் தான் உழண்டுட்டு இருக்கிறதா என்னோட அனுபவம் அப்படி தான் சொல்லுது. ஏன்னா நான் கடந்த 6 மாதங்களில் நிறைய இந்த மாதிரியான அனுபவங்களை வந்து சந்திச்சிருக்கிறேன். நம்ம வந்து அந்த சமுதாயத்திலிருந்து பிறந்து வளர்ந்து வெளியே வந்து ஒரு அளவு அடையாளம் காணப்படக்கூடிய அளவு வளர்ந்துருக்கிறதுனால ஐ ஹாவ் டு கிவ் பேக் டு மை கம்யூனிட்டி அப்படிங்கிற முயற்சியில் நான் இறங்கும்போது தான் தெரிஞ்சுது. ஊரில் போகும்போது தெரியுது அந்த ஜாதிங்கிற கட்டமைப்பு வந்து குடும்ப லெவலில் எப்படி அதை கண்ட்ரோல் அவங்கள மீறி நம்மளால் எதுவும் பேச முடியாது. ஊருக்கு போனோம்னா ஜாதி கட்டமைப்பு மாரி எதுவும் பண்ண முடியாது. தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து உள்ளூரில் இருக்க அவங்களோட ஜாதி ஆளுங்களோட ஆதரவு ரொம்ப தேவை. அவங்க தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட வந்து இது எப்படின்னா அந்த ஜாதிக்காரங்க அந்த ஜாதிக்காரர்களுக்கு உதவுவாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பட்டவர்த்தனமாகவே தெரியக்கூடிய உண்மை. அப்படி தான் எல்லா ஜாதிகளையும் நடக்குதுங்கிறது எனக்கு தோணுது. நான் வந்து கொங்கு மண்டலத்தில் பார்க்குறது எப்படின்னா அது ஒரு நல்ல விஷயம் கூட. என் சமூகம் என்ன சப்போர்ட் பண்ணுதுங்கிற அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது பார்த்தீங்களா. மற்ற சமுதாயத்துலேருந்து எனக்கு எந்த உதவியும் கிடைக்கல. நான் என்னோட கவுண்டர் சமுதாயம் எனக்கு கைவிட்டுடல. ஏன்னா இது வந்து நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியாவுக்கு பிழைக்க வர்றாங்க. ராஜஸ்தானிங்க மாறுவாரிங்களாம் பாருங்கள், அவங்க ஆளுங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுவாங்க. பிழைக்கிறதுக்கு கல்ஃப் கண்ட்ரிக்கு வர கேரளாக்காரங்க அவங்க ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட இது வந்து இந்த ஜாதிய கட்டமைப்பும் கிட்டத்தட்ட இப்படி தான் வந்து உள்ளூர் லெவலில் பார்த்தீங்கன்னா இப்போ கோயில் விழாக்களை வந்து ஒன்றா எடுத்து பண்ணுறாங்க. இப்போ எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் வந்து 40 கோடி போட்டு ஒரு கோயில் கட்டியிருக்காங்க. எண்ட் டு எண்ட் எல்லாமே வந்து கொங்கு வேளாளர் சமுதாயத்தில் இருக்க ஒரு உட்பிரிவினர் சேர்ந்து பண்ண வேலை. தங்கள் சமுதாயத்துக்கு வேணும்னு வரும்போது ஒன்றா இணைஞ்சு நிதி கொடுக்குறாங்க, முயற்சி கொடுக்குறாங்க, எல்லாம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து நான் என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் ஓகே. பட் சொசைட்டியில் இருக்க அடுத்த தலைமுறையை நம்ம கம்யூனிட்டிக்கு அடுத்த தலைமுறை மேலே கொண்டு வரணும்னா இது வெறும் பணம் பொருளில் வந்து நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. யாராவது ஒருத்தர் வந்து கைடன்ஸ் கொடுக்கணும். நிறைய பிற்போக்கான சிந்தனைகள் இருக்கக்கூடிய நம்ம சமுதாயத்தில் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு மாணவர்களை திங்க் பண்ண வைக்கணும். மாணவர்களை திங்க் பண்ண வைக்கிறதுக்கு முன்னாடி பிற்போக்கான சிந்தனையில் உழந்துட்டு இருக்கிற அவங்களுடைய பெற்றோர்களுக்கு வந்து முதல்ல அவேர்னஸ் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்க இறங்கும்போது தான் வந்து நாங்கள் இப்படி தான் எங்களோட நம்பிக்கையில் நீ குறுக்கிடாத,
நீ யார் எங்களை கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேலே வந்து பாஞ்சு பிராண்டுறாங்கன்னு வச்சுக்கங்களேன். பட் அதுக்கு எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா அவங்களோட விழிப்புணர்வை நினச்சி பார்க்கும்போது எனக்கு பரிதாபமாக தான் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா அந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உடச்சிக்கிட்டு நான் ஒரு உலகளாவிய சிட்டிசன், ஐம் அ குளோபல் சிட்டிசனுங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்த அப்புறம் தான் வந்து என்னால் எல்லாத்துக்கூடையும் கலந்து பழக முடிஞ்சது. எந்த ஜாதி மதம் இனம் எந்த ஒரு 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 பார்ஷியாலிட்டி இல்லாமல் என்னால் வந்து எல்லாத்துக்கூடையும் நட்பு பாராட்ட முடியுது. அதனால் வந்து ஜாதி ஓகேங்க, ஜாதியெல்லாம் இருக்கட்டும். ஜாதிங்கிறது வந்து நம்மளோட லொக்காலிட்டியில் ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப்பை வாழ்றதுக்கு நமக்கு ஒரு பாதுகாப்பான கட்டமைப்பு உருவாக்கி கொடுக்குது. ஒரு சமுதாய கட்டமைப்புன்னு கூட எடுத்துக்க ரெடியாக இருக்கேன். பட் அதற்காக அந்த ஜாதியில் இருக்கக்கூடிய பிற்போக்கான சிந்தனைகளை கேள்வி கேட்கக்கூடாது, அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கக்கூடாது, நாங்கள் இப்படியே தான் இருப்போம்னு வந்து அந்த 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 ஜாதியில் இருக்கவங்க சொன்னாங்கன்னா அதை ஒத்துக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை. ரெண்டாவது என்ன சொல்ல முடியும், இவ்வளோ சொன்ன அப்புறமும் நாங்கள் இப்படி தான் இருப்போம்னா நீ எப்படியோ நாசமாக போன்னு விட்டுட்டு உலகம் நான் வந்து முன்னாடி போயிட்டே தான் இருக்கும். 5வது தொழிற்புரட்சி நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம இன்னும் வந்து கற்கால மனிதர்கள் மாதிரியே நாங்கள் பெண்களை இப்படி தான் நடத்துவோம், நாங்கள் இப்படி தான் மூட நம்பிக்கைகள் தான் கொண்டுட்டு இருப்போம், பகுத்தறிவு சிந்தனைகளை நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம்னா அது உங்கள் தலையெழுத்துன்னு சொல்லிட்டு நகர்ந்து போகிறதோட ஒரு வேலை இல்லைங்க. பட் என்னால் முடிஞ்ச அளவு ஜாதி கட்டமைப்பு நல்ல விஷயம் அப்படிங்கிறத வந்து நான் ஒரு சைட்லேருந்து புரிஞ்சுக்கிறேன். இது வந்து ஊரில் வந்து ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை ஒரு தொழிலை நல்ல முறையில் நடத்துறதுக்கு உதவக்கூடிய ஒரு சமுதாய கட்டமைப்புங்கிற அளவுக்கு மட்டும் அந்த ஜாதியை ஏற்றுக்கிறேன். பட் அதனால் அந்த ஜாதியை வந்து மக்கள் மேலே திணிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டுப்பாடுகளையும் எந்த ஒரு பிற்போக்கான சிந்தனையும் பெண்ணடிமைத்தனத்தையும் எதையும் ஏற்றுக்க நான் தயாராக இல்லை. என்னை சார்ந்தவங்களுக்கும் நான் அதையே தான் சொல்லுவேன். தயவு செஞ்சு நிறைய படிங்க, பிள்ளைங்களை நிறைய படிக்க வைங்க, யோசிக்க வைங்க, சிந்திக்க வைங்க, பிள்ளைங்களை இண்டிபெண்ட்டாக வளர்த்துங்க. அட்லீஸ்ட் அவங்களோட ஜென்ரேஷனாவது வந்து ஒரு குளோபல் சிட்டிசன் அப்படிங்கிற பார்வைக்கு போகட்டும், அவங்க நல்லா வளருவாங்க. நன்றி, வணக்கம்.